ஹலோ கைஸ். இப்போ நம்ம இருக்கிறது போரூர் பிரிட்ஜை தாண்டி இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது, அதாவது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது, இந்த ட்ரைனேஜ்க்காக பள்ளம் தோண்டியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரைனேஜில் மேலே ஸ்லாப் போடுற அளவுக்கு அந்த அளவு வேலை முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் அந்த ஒர்க் முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெட் லைன் மெட்ரோவோட ஒர்க் அப்டேட் தான். இது வந்து மாதாவரம் மில்கான்லேருந்து சொலிநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இந்த இடத்துல லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஸ்டீல் கர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாப்லாம் போட்டாங்க. இதை தொடர்ந்து அந்த பக்கமும் லெஃப்ட் சைடு ஏற்கனவே வந்து கர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வந்து கர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லாப்லாம் போட்டுட்டாங்க. இதை தொடர்ந்து போகும்போது லாஸ்ட் டைமே வந்து இந்த யூ டைப் கர்டர்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மேலே வந்து அந்த எலக்ட்ரிக் ட்ராக்ஷனுக்காக அந்த ஸ்டீல் போல் எதுவுமே ஃபிட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இந்த டைம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரூட்ல தொடர்ச்சியாக முகலிவாக்கம் வரைக்கும் யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ரூட் வந்து டிசம்பர் 2026க்குள்ள ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குது. பட் அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரி வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயே என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூட்டில் இந்த லொக்கேஷன்ல இருந்து இது வந்து ஒரு டபுள் டெக்கராக ட்ராவல் பண்ணோம். லோவர் டெக்கில் நம்மளுக்கு மற்ற வெஹிக்கிள் போகிறதுக்கும் அப்பர் டெக்கில் மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த முகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட்காக இப்போதைக்கு பேஸ்மெண்ட்ல இருந்து மேலே அந்த காலம் எழுப்புற வேலைகள் போயிட்டு இருக்குது. இந்த முகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் 3 டெக் வரப்போகுது. லோவர் டெக்கில் நம்மளுக்கு மற்ற வெஹிக்கிள் போகிறதுக்கும், அப்புறம் மிடில் டெக்கில் வந்து காங்கோஸ் பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே தான் வந்து மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. இந்த காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக நிறைய இடத்துல ஸ்லாப் போட்டிருக்காங்க. பட் இன்னும் ஒரு சில பிளேஸில் அந்த ஸ்லாப் போட வேண்டி இருக்குது. கீழே லோவர் டெக்கில் கர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்பர் டெக்லையும் யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக சில ஐ டைப் கர்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு இன்னும் ஸ்லாப் போடல. இப்போ நம்ம முகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் கிண்டி டு போரூர் டைரக்ஷனில் அந்த ஸ்டேஷன் ஒர்க் எந்த அளவில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 காலம் பெரிய காலமாக போட்டு அதில் வந்து பீன் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காங்கோஸ் கூடயும் நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் கூடயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதற்கு பின்னாடியே நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. அதாவது லிஃப்ட், ஸ்டார்கேஸு, எஸ்கலேட்டர்லாம் ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த காலம் எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த வேலைகள்லாம் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. இந்த ரூட்ல முகலிவாக்கத்தை தொடர்ந்து நம்ம போகும்போது இந்த லோவர் டெக்ல ஃபுல்லாமே ஸ்லாப் ஃபிட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்குரிய வேலைகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகிற லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் லோவர் டெக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வேலைகள் பெண்டிங்கில் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் அந்த எக்ஸ்டெண்டட் பீமே பிளேஸ் பண்ணல. பட் அப்பர் டெக்கில் யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு சில காலம்க்கு நடுவில் இந்த லோவர் டெக்கில் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்லாப்பும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் நிறையா இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஆனால் இந்த ரூட்டில் வேலைகள் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா நான் இது வந்து மார்னிங் 7 o'clock எடுத்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷனில் போரூர் டு கிண்டி டைரக்ஷனில் இப்போதைக்கு பேஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. அதில் வந்து இப்போ தான் பேஸ்மெண்ட்லேருந்து மேலே வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே நம்மளுக்கு லோவர் டெக்கில் பஸ்ஸஸ், கார் போகிறதுக்கான அதில் வந்து ஸ்லாப்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. காங்கோஸ் பில் பண்ணுற இடத்துல இன்னும் ஒரு சில ஸ்லாப் பில் பண்ண வேண்டியிருக்குது. ஸ்டேஷன்லேயே யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த சைடில் என்ன வேலை போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யூ டர்ன் எடுத்து கிண்டி டு போரூர் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோம்.
இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே சிமிலர் ஸ்டேட்டஸ் தான். அதாவது நம்மளுக்கு அந்த ஸ்டேஷனுக்கு ஃப்ரண்ட்ல ரொம்ப பெரிய காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அத வந்து பீம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ காங்கோஸ்ல நம்மளுக்கு ஸ்லாப்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்டேஷன் பில்ட் பண்ற வேலைகளும் கிராஜுவல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, காலம் வந்து மேல வரைக்கும் எழுப்பியிருக்காங்க. இன்னுமே இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த லிஃப்ட், ஸ்டெப்ஸு, எஸ்கலேட்டர்லாம் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்தந்த வேலைகள்லாம் இங்க போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. இந்த ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது. இதை தொடர்ந்து பக்கத்துலேயே வந்து எல்என்டி பில்டிங் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்என்டி புதுசாக இன்னொரு பில்டிங்கும் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குரிய வேலைகளும் போயிட்டு இருக்குது. இப்படி தொடர்ந்து போகும்போது இந்த லோவர் டெக்கில் தொடர்ச்சியாக அந்த ஸ்லாப் வரைக்கும் பிளேஸ் பண்ணியிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சில யூ டைப் கேடர் பிளேஸ் பண்ணாமல் இருக்குது. லோவர் டெக்லேயும் இன்னும் வேலைகள் நடக்காமல் இருக்குது. பட் ஸ்டேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரும்போது இது வந்து பேஸ்மெண்ட் தோண்டிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே காலம் எழுப்பியிருக்காங்க. காங்கோஸ் லெவலில் ஒரு சில ஸ்லாப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்லாப் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்குது. வாங்க நம்ம கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அந்த சைடு பேக் சைடில் என்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்காக காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடியிலேருந்து 40 அடி வரைக்கும் மேலே வரைக்கும் எழுப்பியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் டுவர்ட்ஸ் கிண்டி டு போரூர் டைரக்ஷனில் போயிட்டு இருக்க பார்க்குறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்காக காலம் பில்ட் பண்ணுற வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. பட் லாஸ்ட் டைம் இது வந்து பேஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு லோவர் டெக்லலாம் வந்து கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அப்பர் டெக் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு சில இடங்களில் வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ரூட்ல மியாட் ஹாஸ்பிட்டலை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே கர்டர்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே அந்த எலக்ட்ரிக் ட்ராக்ஷனுக்காக பொருள்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லைனும் இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் மேலே போயிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதுதான் வந்து கரண்ட்டாக இந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்கிற வேலை. இப்போ நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் நம்மளுக்கு பிளாட்ஃபார்முக்கு மேலே மேற்கூரைகள் போடுற அளவில் அந்த கம்பிலாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மேலே வேலை வேகமாக போயிட்டு இருக்குது. பட் கீழே பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது பேஸ்மெண்ட்டை தாண்டி கொஞ்சம் மேலே கட்டியிருந்தாங்க. இப்போ இன்னும் ஒரு 10 அடி அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காலம் எழுப்புற வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. பட் இன்னும் 6 மந்த்துக்குள்ள இந்த கம்ப்ளீட் ஸ்டேஷனும் ரெடி ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இது வந்து இனிஷியலாகவே வந்து 2026 ஜூனுக்கு டார்கெட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து டிசம்பருக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்து மழை காலங்கள்லாம் இருக்கிறதுனால டிசம்பருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மார்ச் அப்படி, அதாவது 2027 மார்ச் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கும் மேலே ஆகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ நம்ம இதில் யூட்டர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் கிண்டி டு போரூர் டைரக்ஷனில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷனில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது லாஸ்ட் டைம் வரும்போது அப்போ தான் வந்து பேஸ்மெண்ட்டுக்காக போடுறதுக்காக பள்ளமே தோண்டியிருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவு மேலே வரைக்கும் கட்டியிருக்காங்க. வாங்க அதை கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அதாவது காங்கோஸ் லெவலில் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்லாப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட்
இந்த என்ட்ரி, எக்ஸிட் பில்ட் பண்ற வேலைகள் பார்த்தீங்கன்னா, காலம் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி, ஒரு சில இடத்துல 10 அடி வரைக்கும் எழுப்பியிருக்காங்க. பட் இன்னும் ஒரு சில இடத்துல கீழ பேஸ்மெண்ட்லேருந்து இப்ப தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது, இந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்கு பள்ளம் மட்டும் தான் தோண்டியிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பேஸ்மெண்ட் போட்டு காலம் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ட்ரேட் சென்டர் பக்கத்துல டிப்கோ ஃபின்சிட்டி அப்படின்ட்டு கவர்மெண்ட் சார்பில ஒரு பில்டிங் லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதோட பிளான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 56 ஏக்கர்ல இங்க ஒரு பயங்கரமான சிட்டி, ஒரு மினி சிட்டியே பில்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இந்த ஃபின்சிட்டி அப்படின்ட்டு ஒரு பில்டிங் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள நெறையா கமர்ஷியல் பில்டிங் வர மாரி பிளான் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாரி நெறைய பிளான் இருக்குது. இந்த ஃபின்சிட்டி இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11 மாடி உயரத்துக்கு கட்டியிருக்காங்க. இதுல வந்து 2 லோ ஃப்ளோரு, அப்புறம் அதாவது கிரவுண்ட் பேஸ்மெண்ட் கீழ 2 ஃப்ளோரு, அப்புறம் கிரவுண்ட் லெவல்ல 1, மேல வந்து 11 ஃப்ளோரு அப்படின்ட்டு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 250 கோடி செலவுல கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, அ டிஜிட்டல் ஃபினான்ஸு, இன்சூரன்ஸு அதெல்லாம் அந்த செக்டர இங்க கொண்டு வர போறாங்க. ஸோ அதுக்காக அங்க மிக பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வெளிய வந்து பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம இதுவரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வர மெட்ரோ ஸ்டேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை.